ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீங்கள் கிருபையாக எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. இனிமேலும் நீங்கள் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமை அடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, நன்றி 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 நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ டாடி. பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்கள் கிருபையாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாம பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகான மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நமக்கு நல்ல பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம், அவருடைய ஒளியாக இருக்கிறோம். ஆமென். ஆமாம், ஒளிக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் யார்? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு விட்னஸ். ஆமாம், சாட்சிகள். ஒளிக்கு சாட்சிகள். ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். ஆமென். ஆமாம், சாட்சின்னா எப்படி இருப்போம் அப்படின்னா, யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லுது வேதம். அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தானான். சாட்சின்னா சும்மா நினச்சிடக்கூடாது. சாட்சி கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஆமாம், தேவன் உங்களை என்னையும் தகுதிப்படுத்தி வாழ வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஏசப்பாவுக்கு சாட்சின்னு இருக்கு இல்லையா? யாரெல்லாம் ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் அவருக்கு சாட்சி தான். புரியுதுங்களா? ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறீங்களோ நீங்கள் அவருக்கு சாட்சி. அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு நம்ம தானே சாட்சி. புரியுதுங்களா? ஆமீன். உங்கள் அப்பா குறித்து நீங்கள் சாட்சி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஆமாம், நம்ம அப்பா பற்றி 4 இடத்துல ஆமாம் பெருமையாக பேசாட்டால் நமக்கு தூக்கம் வராது. பேச வேண்டிய இடத்துக்கு பேசுவோம் பாருங்கள். புரியுதுங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே போல் தான் நீங்கள் தான் அவருடைய சாட்சி. டவுட்டாக இருக்கா? ஆமாம், டவுட்டே போடக்கூடாது. உங்கள் அப்பா குறித்து நீங்கள் பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் இருக்கிறாப்புல. ஒரு 7 வருஷம் தான் இருந்திருப்பாப்புல என் லைஃப்பில் எங்கள் அப்பா. ஆனாலுமே எங்கள் அப்பாவை நான் அப்பப்போ சாட்சி சொல்கிறேன். எங்கள் அப்பா என்ன தலைமையில் தூக்கி வச்சுட்டு நடந்தார், தோளில் தூக்கி வச்சு நடந்தார், எனக்கு முட்டைலாம் போட்டு அவிச்சு தருவார், சாப்பிடு சாப்பிடுன்னு அப்படின்னு சாட்சி சொல்கிறேன். வெறும் 7 வருஷத்துக்கே அப்படி. சரிங்களா? ஆனால் ஏசப்பாவும் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை அப்பா அறியாமல் இருந்திருந்தாலும் இப்போ நம்ம அறிஞ்ச உடனே என்ன நினைக்கிறோம்? ஓ, அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து என்னை நடத்துனது ஏசப்பா தானா அப்படிங்கிற உண்மை இப்போ தான் புரிய வருது. புரியுதுங்களா? அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நடந்த எல்லா நன்மைக்கு முன்னாடி ஏசப்பா தான் இருந்தாரா, இது தெரியாமல் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேனா அப்படின்ட்டு நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வாழ்கின்ற எத்தனை நாள் வரைக்கும் அவர் தான் நம்மளை நடத்தினார். எத்தனை புரியுது? அதனால தான் சொல்கிறேன். அப்போ இத்தனை வருஷம் அவரோட நடந்திருக்கிறீங்க, அவர் உங்களை நடத்தியிருக்கிறாரு. அவரை பற்றின சாட்சிகள் பெருசாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால் நீங்கள் ஏசப்பாவுக்கு சாட்சின்னா சாதாரணமான சாட்சியாக இருக்க மாட்டீங்க. ஆமென். ஆமாம், அவருடைய பிள்ளையாக இருந்து சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் சாட்சி சொல்லுகிறவர்கள் அல்ல, சாட்சிகளாகவே இருப்பீர்கள். யோவான் சாட்சி கொடுத்தான், நீங்கள் சாட்சியாகவே இருப்பீங்க. ஏன்னா அவருடைய கேரக்டர், குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடும். எத்தனை புரியுது? ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. யோவான் ஸ்தானன் இயேசுக்கு சீசன் கிடையாது. யோவான் ஸ்தானன் தேவனுடைய ஊழியக்காரன். நல்லா கவனிச்சுக்கோங்க. யோவான் ஸ்தானன் யாரை பாரி நடப்பார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பார். தேவன் அவனுக்கு என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதன்படி நடப்பார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அவன் திராட்சரசம் மதுவும் புசியான் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமாம், அப்படி அவன் காட்டுத்தேன்னு வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்கிறான்.
தேவன் அவனை குறித்து என்னெல்லாம் சொன்னாரோ, அவங்க அப்பா அம்மாட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அந்த சாயலில் தான் அவன் இருப்பான். சரிங்களா? ஆமாம். ஆனால் ஏசப்பாவுடைய சாட்சிகள் நீங்களும் நானும் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? ஏசப்பாவுடைய சீசர்கள் எப்படி அவரே போலயே இருந்தாங்க, கையை தட்டி. புரியுதா நான் சொல்கிற மீனிங்? யோவான் ஸ்நானன் தேவனுடைய கனமான ஊழியக்காரன். தாவீதா இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எரேமியா இருக்கட்டும், எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரங்க கர்த்தர் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்பாங்க. இதை செய்ப்பா, இதை செய்யக்கூடாதுப்பா, இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க எல்லாம் வேலைக்காரர்கள் மாதிரி, கூலிக்காரர்கள் மாதிரி. அவங்க எஜமான் சொல்கிறதுபடி செய்வாங்க, எஜமானுக்கு பிரியமாக வாழ்வாங்க. ஆனால் எஜமானை போல் வாழ முடியாது. எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறனால எஜமானுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. சரிங்களா? ஆனால் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தான் நீங்கள் எனக்கு சாட்சிகள் சொன்னார் ஏசப்பா. என்னை பின்பற்றி வர கடவன் ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணணுன்னாரு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரியும். ஃபேன்ஸ், ஆமாம், ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணி அவரே மாதிரி கண்ணா அப்படின்னு ஸ்டைலெல்லாம் காட்டி அப்படி முடியெல்லாம் அப்படி தூக்கி விட்டு முடியெல்லாம் இப்படி ஏற்றி சீவி அப்படி இது பண்ணுவாங்க பாருங்கள். விஜய் ஃபேன்னா அப்படி அந்த கெட்டப் போட்டுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி அவரை போல் பிரதிபலிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போவும் பாருங்கள், அந்த கச்சேரிகள்லாம் நடக்கும் இல்லையா? முன்னாடி ரொம்ப ஃபேமஸ். இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக நடத்துறது இல்லை. அப்போ கச்சேரிலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ரஜினி மாதிரியே ஒருத்தர் வருவார், சின்ன கொண்டர் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் வருவார். இங்கே அவரை போலேயே பிரதிபலிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி செய்வார், அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கும். ஆமாம், அவரை மிமிக்ரி பண்ணுவாங்க, அவரை பிரதிபலிப்பாங்க. சரிங்களா? எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவாங்க. ஒரு தொப்பி வச்சா முடிஞ்சு போச்சு. கலராக மேக்கப்பை போட்டு ஒரு தொப்பி வச்சா எம்ஜிஆர். ரொம்ப சிம்பிள். சரி, ஒரு சுடிதாரை போட்டுவிட்டு சாலை போட்டால் சிவாஜி கணேசன். முடிய மட்டும் கொஞ்சம் கிறுக்கி போட்டு கொஞ்சம் நடையில் மட்டும் அப்படி. சரி, ஜிகின்னு வேஷ்டி சட்டையும் கொடுத்துட்டு வந்தால் வடிவேலாயிடலாம். சரி, அப்போது பாருங்கள், இது சாயல். சரிங்களா? இது பாடி லாங்குவேஜ். அப்படி நீங்களும் நானும் அதுக்கும் மேலே. ஆமாம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய நாலேஜ், கையை தட்டி எத்தனை புரியுது. ஏசப்பாவுடைய சீசர்களை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க அவரோடு இருந்தவங்கல்ல. ஆமாம், இவங்க படிக்காதவங்களை எப்படிடா இப்படி அப்படின்ன மாதிரி ஏசப்பாவோட கூட இருந்ததனுடைய அந்த பிரதிபலிப்பு தெரியுது. எத்தனை புரியுது? நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகள். ஆமேன். ஆமாம், சாதாரணமாக உங்களை நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி. எத்தனை புரியுது? உங்களை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடவே கூடாது. நீங்கள் ஒலிக்கு சாட்சி. ஒலிக்கு சாட்சி எப்படி இருப்போம்? ஒலியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆமாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, கர்த்தர் நல்லவர். அதனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நிலையை மறந்துடாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். அவருடைய சாட்சிகள். அவர் தன்னை போல உங்களை வாழ வைப்பார். அப்படி தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பாயாக அப்படிலாம் இல்லை, இருப்பீர்கள் அப்படின்னார். எனக்கு சாட்சி அப்படின்னார். ஏசப்பாவே சொன்னார். ஆமேன். என்னை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமேன். அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஏசப்பாவுக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்குமோ, எங்கள் பிரதர் நம்ம வாழ்க்கையை பார்த்தா சாட்சி மாதிரியா இருக்குது, சாட்சி சொல்லக்கூட முடியலையே, சாட்சியை எங்கே வாழ்கிறதுன்றீங்களா? கவலைப்படாதீங்க. ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் வரும், எல்லாம் மாறும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் வரும், குறித்த காலம் வரும் பொழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஆமேன். ஆமாம், அதுக்கான நேரம் வரட்டும். நேரம் கூடி வரலன்னு நினச்சிக்காங்க. நேரம் வரட்டும், வரும், கண்டிப்பாக வரும். வருமா வராதா? கட்டாயம் வரும். ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். நான் இந்த 1வது அதிகாரத்தை தாண்டிடலான்னு பார்த்தா தாண்ட முடியல. அங்கேயே தான் எனக்கு வண்டி. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். 7வது வசனம், யோவான் 1:7. 6லேருந்து வாசிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இறந்தான், அவன் பேர் யோவான். கையை தட்டி. யோவான் ஸ்தானன் யார்? தேவனால் அனுப்பப்பட்டவன்.
நீங்கள் யார் சொல்லுங்கள்? விவரமான ஆள் தானே நீங்கள். இதே யோவான் 1 தானே நிற்கிறோம். ஆமாம், நீங்கள் யார்? யோவான் 1 தான் ஆன்சர் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு அதை நாங்கள் சொல்லணும்னு நினச்சா அது முடியுமா அப்படின்றீங்களா? ஆவியில் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் புரியுது? யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். நீங்கள் யாரால் அனுப்பப்பட்டவர்கள்? என்னன்னாலும் சொல்லலாம், மானே தேனே என்னன்னாலும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஆமேன், தேங்க்யூ டாடி. சரி, ஆமேன். யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்டான். நீங்கள் கிறிஸ்துவால் அனுப்பப்படுறீங்க. ஏசப்பா தம்முடைய சீசர்களை அனுப்பினார். நான் உங்களை உலகத்திற்குள் அனுப்புகிறேன் அப்படின்னார். அப்படித்தான் ஏசப்பா உங்களை அனுப்பியிருக்கிறார். தேவன் அனுப்புனா என்ன, கிறிஸ்து அனுப்புனா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? சரிங்களா? ஆமேன். ஆமாம், ஏசப்பாவின் அனுப்பப்பட்டவர்கள். பரவாயில்ல, கரெக்ட். ஓகே. ஆமேன். பிள்ளைகள் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஆமேன். 12 பிள்ளைகள். சரிங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்பா உங்களை அனுப்பியிருக்கிறார். கையை தட்டி ஆமேன். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஆமாம், அவருடைய பிள்ளைகள். ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அப்பா உங்களை அனுப்பியிருக்கிறார். பிள்ளைகளான உங்களை அவர் அனுப்பியிருக்கிறார். ஆமேன். ஆமாம், சும்மா அனுப்ப மாட்டார், பவரை கொடுத்து தான் அனுப்புவார். எத்தனை புரியுது? ஆமேன். ஏசப்பாவுடைய சீசர்களும் அவர்கள் பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் அறியலை. எப்போ தெரியுது? கடைசியில் தான் சொல்கிறார், நீங்கள் என் பிள்ளைகளே அப்படின்றார். எப்போ தெரியுமா? சிலுவை மரணத்துக்கு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தான் பிள்ளைகளே அப்படின்றார். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல யூதாஸ் காரியத்து போன பிறகு ஒரு இடத்துல சொல்கிறார். நான் இன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, பிள்ளைகளேங்கிற 2 வார்த்தையே 2 இடத்துல இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் லேட்டாக தான் தெரியுது அவங்களுக்கு. முதல்ல அவங்க சீசர்கள், அவருடைய சீசர்கள், இயேசுவின் சீசர்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆமாம் பிள்ளைகள். சரிங்களா? பிள்ளைகள் ஆகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஆகிறாங்க. சகோதரர்கள், அப்புறம் நண்பர்கள். இப்படி பல பரிமாணங்களில் வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஒன்று கொஞ்சம் தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. ஓப்பனிங்கே நான் பிள்ளை அப்படிங்கிறதுல தான் நீங்கள் தொடங்குறீங்க. கையை தட்டி எத்தனை புரியுது? உறவுகள்லேயே நிறைய இருக்குது பாருங்கள், வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமாம், உறவுகளில் என்ன சொல்கிறதுக்கு, நண்பனுக்கு ஒரு இடம், அது நட்பு அப்படி தான் இருக்கும். சரிங்களா? நண்பன். சகோதரன் அது ஒரு இடம். ஆனால் பிள்ளைங்கிறது அதுக்கும் மேலே. எத்தனை புரியுது? ஒரு தகப்பன் வசனம் சொல்லுது, தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்குற அன்பு தான் பெருசான். அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பிள்ளைக்காக ஈஸியாக உயிரை கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளை மேலே அவ்வளோ பாசம். கர்த்தர் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை. ஆமேன். ஆமாம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ நேசிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை? சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், பெரிய பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க? எவ்வளோ அன்பு செலுத்துகிறீங்க உங்கள் பிள்ளைங்க மேலே? எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும்னு தோணுதா? எதுனே புரியுது? உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும்னு தோணுதா, தோணலையா? நிறைய அன்பு செலுத்தணும்னு தோணுதா? எதுனே இருக்குது தோணுது? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைய அன்பு செலுத்தணும், நிறைய கிஃப்ட்டு கொடுக்கணும், நிறைய வாங்கி கொடுக்கணும், நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். வாலி பிள்ளைகளை இருந்தால் நல்ல துணையை செலக்ட் பண்ணி கொடுக்கணும், நல்ல மேற்படிப்பு படிக்க வைக்கணும், நல்ல ஆண்டோருக்காக வாழ வைக்கணும், ஆண்டோருடைய பிள்ளையாக வாழ வைக்கணும். நீங்கள் சொல்லுங்களேன், விவரமான ஆள் தானே நீங்கள். ஆமாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருப்பீங்க? அதில் எல்லாத்துலேயும் 1000 மடங்கு கூட்டி. ஆமாம், உங்கள் அப்பா உங்களை குறித்து பிளான் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்களே கையை தட்டிக்காங்க. ஆமேன். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, அக்கறையாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஏசப்பா பல மடங்கு செய்வாருன்றேன். ஏனென்றால் நீங்கள் பொல்லாத தகப்பன். மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பீங்க, புரியுதுங்களா? ஆனால் அவர் அப்படி கிடையாது. மீனை கேட்டால் மீனும் அப்பவும் சேர்ந்து கொடுப்பார்.
வெறும் மீன் வச்சு அவன் என்ன செய்கிறது? ஆமாம், நீ தானடா கேட்ட மீன் அப்படின்னு. அப்பா தொட்டுக்கிறான், அப்பா வேண்டாமப்பா அப்படிமா. ஆனால் இவர் அப்படி கிடையாது. நீங்கள் பிள்ளைகள் எல்லோரும் என்ன செய்கிறாங்களாம்? கையை தட்டுங்க. எவிடன்ஸோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், வேத ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன். சீசர்கள் எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு வந்து இருக்கிறார், கரையில் நிற்கிறார். பிள்ளைகளே, உங்களிடத்தில் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறார். ஐயா ஒன்றுமே கொண்டு வரல. பேதுரு திடீர்னு மீன் பிடிக்க போகணுன்னும் கஞ்சி சட்டி கூட தூக்காமல் அந்த கிளம்பி வந்துட்டோம், சரியா? அவர் கூப்பிட்ட உடனே, தலைவர் கூப்பிட்ட உடனே என்ன செய்ய தெரியாமல் நாங்கள் பாட்டு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னாங்க. எத்தனை பேர் புரியுது? சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் கூட இருக்கும்போது எவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டாரோ அப்படி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? அவர்கள் சீசர்கள் மாத்திரமல்ல, இப்போ சொல்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதா? ஆமாம், கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமாம், பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். வடிவேலு இந்த பாக்கெட்டை காட்ட மாதிரி தான், இந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவ்வளோ பெருசாக இல்லை பிரதர் அப்படின்றீங்களா? ஆமாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற உங்களை நிரப்புறது தான் அப்பாவுடைய வேலை. கையை தட்டி விசுவாசத்தோடு ஆமேன் ஆமேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பான்னா ஒன்றுமே இல்லைன்றான். ஆமாம், சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அவர் வாங்க சீக்கிரம் சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். ஆகா, இது கர்த்தர் என்று காண்கிறன்னதும் அவ்வளோ வெறும் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு படகை விட்டுட்டு ஜம்ப் பண்ணிட்டான். கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி நீந்தி கரைக்கு வந்தால் சுட சுட அப்பமும் மீனும் ரெடியாக இருக்குது. கையை தட்டி சொல்லுங்கள். ஆமாம், என் பிள்ளைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்னு எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா? என் மனசு அடிக்குது இல்லையா? என் மனசு ஃபீல் ஆகுது இல்லையா? இதை விட பல மடங்கு ஏசப்பாவுக்கு என் மேலே அன்பும் அக்கறையும் இருக்குது. கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஆமேன் ஆமேன். நீங்கள் அவருக்கு பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள். யோவான் 1:12 மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். ஆமேன். தேவனுக்கு பிள்ளை. இயேசு கிறிஸ்து யார்? தேவன். ஆமேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் சொல்லும்போது நம் சிலுத்துட்டு உடம்பெல்லாம், சார் இது வேறு என்ன பிரச்சனை வேணும்? என்ன எதை குறித்து கவலைப்படுவீங்க? எதாவது கவலைப்படுறதுக்கு இருக்குது? ஆமாம் சார், நமக்கு நல்லா தெரியும் சார், நம்மளாம் நல்லா பெற்றோர்கள், நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம கேரிங்காக இருக்கிறோம், புரியுதுங்களா? அந்த நாலேஜ் தான் உங்களை பலப்படுத்தணும். எத்தனை பேர் புரியுது? உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க, அக்கறை வச்சுருக்கிறீங்க, பாசம் வச்சுருக்கிறீங்க. சார் இதை விட ஏசப்பா பெரியவர் தானே சார். நம்புறீங்களா நம்பலையா? ஒன்று நீங்கள் அவருக்கு பிள்ளைங்கிறத நம்பாமல் இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யாமல் இருப்பீங்க. இந்த ரெண்டுமே நம்மகிட்ட கிடையாது சார். நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம். நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களை பற்றி எல்லாரை பற்றியும் தெரியும். ஆமாம், உங்களை பற்றி எல்லாரை பற்றியும் தெரியும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே ரொம்ப கேரிங்காக, ரொம்ப அக்கறையோடு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஏசப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். வேறு என்ன, ரெண்டுமே டிக்கு விழுந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாஸ், கை 100க்கு 100. ஆவா, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஆமேன். அப்போ ஒரு தைரியம் உண்டாகட்டும். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். சொல்லுங்கள். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. மீதி நாளைக்கு காலையில் எவ்வளோ தூக்கமே வரக்கூடாது. அவன் எப்படா விடியுன்னு இருக்கணும். எதை குறித்து கவலையப்படக்கூடாது, எதை குறித்து யோசிக்கப்படாது. ஐயோ சார், நல்ல பாட்டு இல்லையா? காலையில் எந்திக்கிறோம், எனக்கு ஒரு நேசர் உண்டு பாடி ஆராதிக்கிறோம், தெய்வ பிரசன்னத்தில் நிரப்பப்படுறோங்கிற வாஞ்சியோடு இருக்கணும், சரிங்களா? ஆமேன். சொல்லுங்கள். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் என் புகலிடம். ஆமேன். ஆமாம், பாருங்கள், மோசே சொல்கிறாரு. மோசே தான் சங்கீதம் 91 எழுதுனது சொல்கிறாங்க. ஆமேன். தேங்க்யூ டாடி. அது எப்படி தொடங்கும்? சங்கீதம் 91.
தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதன் இடையில் ஒரு வசனம் உண்டு. எனக்கு தாவரமாக அதான் சரி. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆமென். எப்படி? ஆமாம், வாசிப்போமா? சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறீங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். கையை தட்டி ஆமே. நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் தான் போய் அடைக்கலாம், நீங்கள் தான் போய் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், உங்களை தான் நம்பி இருக்கிறேன் சொன்னீங்களா? சொல்லலையா? உங்களை தான் ஏசப்பா நம்பி இருக்கிறேன். உங்களை பற்றி தான் சொல்கிறாரு. ஆமாம், உன்னை வேடனுடைய கண்ணிக்கு, வேடன்னா பிசாசு, வேடன்னா பிடிக்கிறது, உங்களை எப்படியாவது வலை போட்டு பிடிக்கலாம், ஆமாம் கசாப்பு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வேடன், பிடிச்சு கொண்டு போய் சாப்பாடு சமைக்கலாம்னு நினைக்கிற பிசாசு, சரிங்களா? அந்த வேடனுடைய கண்ணிக்கும் உங்களை பாலாக்குற பொல்லாங்கான பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பி வைப்பார். ஃபீல் பண்ணுறதுனால என்னாகும்? வியாதி வரும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டேன் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாக இருக்கும். இதெல்லாம் சத்தியம். நான் அவருடைய பிள்ளைங்கிறது சத்தியம். அதுதான் உங்களுக்கு பரிசயம் கேடயம்லாம். உங்களை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தாக்குனாலும் அப்படி டிஃபென்ஸாக தடுத்து நிப்பாட்டுவீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அதை நிப்பாட்டும். ஆமேன். ஆமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். அப்பா எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் சுற்றிலும். எல்லாத்தையும் அப்படி டிஃபென்ஸ் வச்சு அப்படியே தட்டி 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 அம்பாக இருக்கட்டும் அப்படியே தட்டி நிறுத்தி தட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். ஆமேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றாவது அணுகாது. ஏன்னா நீ யாருக்கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிற? உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் நாம். எத்தனை புரியுது? ஆமேன். சரி, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கும் வரும் பலனை காண்பாய். ஆமேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமேன். 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 எழுதி வச்சுவாங்க. உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கத்தனம் பண்ணுகிறவர்களுக்கு வருகிற பலனை நீங்கள் உங்கள் கண்ணு பார்க்கும். ஆமாம், கண்ணு பார்க்கும். இப்போ காது துடிக்குதா? நீ கண்ணு பார்க்கும் அவர்களுக்கு நடக்கிறதை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம், நம்ம போகிற பாதையிலெல்லாம் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை நேரம் புரியுது? ஆமேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. ஆமாம், வழியில் போகிற வழியில் பூரா தூதர்களை கட்டளையிடுவார். கால் எப்போ இடரும் தெரியுமா? எப்போ இடரும்னா 2 விஷயத்தில் கரெக்டாக இடரும். யதார்த்தமாலாம் ரொம்ப இடராது. சந்தோஷமாக இருக்கும்போது, ஓவர் சந்தோஷத்தில் கையும் ஓடாது காலும் ஓடாது. பரபரப்பாக இருப்பீங்க பாருங்கள். பரபரப்பாக இருக்கும்போது கால் இடரும். உடனே அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருவீங்க. ஐயோ அவசகுணமாக இருக்கே, போகிற நேரம் பார்த்து அப்படின்னு. இன்னொன்று எப்போ இடரும் தெரியுமா? ரொம்ப சோகமாக இருக்கும்போது இடறிக்கிட்டே இருக்கும். நீங்களே நடக்க தெம்பு இல்லாமல் நடந்துட்டு இருப்பீங்க. நடக்க முடியலை டாடி, நடக்க முடிய அப்படி நடந்துட்டுருப்பீங்க. அப்போ என்ன பண்ணும்? இடறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அழுதுருவீங்க. பார்த்துக்கிங்களா? நானே பிரச்சனைன்னு போயிட்டுருக்கேன், இது வேறு அப்படின்னு உங்களுக்கு அந்த அடக்கி வச்சுட்டு இருந்த அழுகை அப்படியே கொப்பளிச்சிடும். நல்ல நீங்கள் ஒரு ஃபீலில் போயிட்டுருக்கீங்க, கால் தட்டிட்டு இடறிட்டிங்கன்னா ஃபீல் ஆயிடுவீங்க. அதனால தான் பாருங்கள். ஆமேன். உன் வழிகள் எல்லாம், ஆமாம், சந்தோஷமான நேரமாக இருந்தாலும் சரி, சில நேரம் கவலைகள், ஏதாவது நீங்கள் கவலைப்படுற மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு ஆமேன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஏகாரம் நான் தான்டா கூட இருப்பேன். ஆபத்து நேரத்தில் வேறு யாரு கூட இருப்பா? யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் கூட இருப்பேன்றார். நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கையை தட்டி ஆமேன் ஆமேன். கடைசியில் எது கிளைமேக்ஸுங்கிறீங்க? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கையை தட்டி கையை தட்டி. ஏன் சார் இவ்வளோ செய்கிறாராம் கர்த்தர் உங்களுக்கு? ஏன் பாதுகாக்கிறாராம்? கால் தட்டாமல் இடராமல் பாதுகாக்கிறாராம், வியாதி வராமல் பாதுகாக்கிறான் அப்படின்னா உங்களை அல்பாயுசில் காலி பண்ணணும் தான் வேடனுடைய எண்ணம் என்ன? நான்லாம் கண்ணி வச்சுருக்கிறேன், காக்காவுக்கு கண்ணி வச்சுருக்கிறேன், அணிலுக்கு கண்ணி வச்சு பிடிச்சிருக்கிறேன். கண்ணி வைக்கிறது நோக்கமே என்ன செய்கிறது? மாட்டுனா பொரிச்சிடணும், அவ்வளோதான். ரெடியாக உப்பு வத்தல் மிளகாலாம் ரெடியாக வச்சுருப்போம். ஆமாம், ரெடி பண்ணி தான் போவோம், சட்டி கட்டிலாம் தூக்கி தான் போவோம். இங்கே மாட்டிச்சு ஏதாவது ஒன்று அடுத்த நிமிஷமே அது வெந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வேடன் உங்களை காலி பண்ணுறதுக்கு தான் கண்ணி போடுவான், சரிங்களா? கண்ணியை வைப்பான். கர்த்தர் சொல்கிறாரு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பிப்பேன்றார். ஏன் தெரியுமா? ஆமாம், நீ ஏன் நிழலில் வந்திருக்கிற, எதிரே புரியுது, நீ என்னுடைய நிழலில் இருக்கிற, நீ என் பிள்ளை. ஆமாம், உன்னை ஆமாம் இப்போ சொல்கிறேன் கிளைமேக்ஸ். உங்கள் பிள்ளை எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்துவீங்கன்னா உங்கள் பிள்ளை தீர்க்காயுசோடு ரொம்ப நாள் நல்லா வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை சோசியம் பண்ணுவீங்க. கரெக்டாக பிள்ளைங்க பேரில் அமௌண்ட்டு போட்டு வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு வீட்டை கட்டி வைக்கிறது, பிள்ளைகளுக்கு எல்லாமே சார். ஆமாம், இன்னும் பார்த்திங்கன்னா சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பெரிய ஐடி ஃபீல்டில் நிறைய சம்பாதிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க பிள்ளைங்க எல்லாருக்கும். வெளிநாட்டிலலாம் இது கட்டாயம், சரிங்களா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு எல்லா சேஃப்டியும் பண்ணி வைக்கிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பா, உங்களுக்கு ஒரு அப்பா உண்டு, பரம தகப்பன், அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கெட்டதில்ல, அவர் உங்களுக்கு எதுவுமே வராதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறவர். எத்தனை புரியுது? ஏன் தெரியுமா? உங்களை நீடித்த நாட்களாய், அப்படின்னா ரொம்ப நாள். ஆமாம், சும்மா வாழ வைக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களையும் என்னையும் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பாராம். கையை தட்டி ஆமேன் 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 ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிச்சு தம்முடைய ரட்சிப் காண்பிப்பார். அவருக்கு பேரே ரட்சிப்பின் அதிபதி. ஆமேன். ரட்சிக்கிறதில் அவரை போல் அதிபதி யாருமே கிடையாது. எத்தனை புரியுது? ஆமேன். ஆமாம், தேங்க்யூடா. யோசேப்பு ஆமாம் எகிப்து தேசத்துக்கே அதிபதி. அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தது. கரெக்டா? ஆமாம், உங்கள் அப்பா ரட்சிப்பின் அதிபதி. ஆமேன். ஆமாம், நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஆமேன் ஆமேன். சொல்லுங்கள். விநாயகி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசும்போது, உடம்பு சரியில்லாதப்போ பேசும்போது கர்த்தர் சொன்னார், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, அவங்க எப்படி என்ன கண்டிஷன்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க, என்னால் உட்காரவே முடியாது, நான் படுத்து தான் இருப்பேன், 1/2 மணி நேரம் எழுந்துச்சு உட்காந்துட்டு அப்புறம் படுத்துக்கிடணும், அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கேன், பெட்டில் தான் நான் இருக்கிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னாப்பில். சரிங்களா? அப்போ கர்த்தர் சொன்னார் தீர்க்க தரிசனமாக. அப்போ எனக்கு அவங்க யாரும் தெரியாது, என்ன சிச்சுவேஷன் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆமாம், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாலாம் மறிக்க மாட்டீங்க, நீங்கள் தீர்க்காயுசோடு இருப்பீங்க அப்படின்னு வாக்கு பண்ணார். அப்போ அவங்க சொன்னாப்புல, என்ன பிரதர், நான் தீர்க்காயுசோடு இப்படியே இருந்தால் கஷ்டம் அப்படின்னாப்புல. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர், தீர்க்காயுசுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது கஷ்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி உங்கள் குறையை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்தி ஆக்கி உங்களை தீர்க்காயுசோடு வாழ வச்சா தான் அது கர்த்தருடைய தீர்க்காயுசு. சாதாரண தீர்க்காயுசு தான் மனுஷன் டேப்லெட்டை போட்டு மாத்திரையை போட்டு மருந்தை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதை செலவு பண்ணி இதை செலவு பண்ணி சொத்தை பூரா அழிச்சாவது ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு போயிடுவாரேன். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஆமாம், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன்ட்ட பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சு இந்த தன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக்கிக்கிடலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அறுவை சிகிச்சை அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தன்னுடைய சம்பாதிச்ச சொத்தை பூரா அழிச்சாது தான் ரொம்ப வருஷமாக உயிரோடு வாழணும்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் சார். ஆனால் திருப்தியாக வாழ்கிறன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், சொல்லுங்கள், நம்ம அப்பா உங்களை என்ன திருப்தியாக வாழ வைப்பார். கையை தட்டி ஆமேன். உங்களை நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி
திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். கையை தட்டி ஆமென் ஆமென். நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சாதாரண உங்களை திருப்தியாக்கி வாழ வைப்பார். ஆமென். அப்போ தான் நீடித்த நாட்கள் வாழ்கிறதுல அவசியமே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சாட்சிகள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்படியே இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே அப்படியே வந்து தங்கட்டும். ஆமென் ஆமென். இது தேவன் உங்களுக்கு குறித்த தீர்க்க தரிசனம். இது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்கி ஆமென் அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென் ஆமென். நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ எவ்வளோக்குள்ள ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ, எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பது தான் அவருடைய திட்டமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன். சரி, இங்கே வாங்க. யோவான் 1. அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். சொல்லுங்க. ஏசப்பாவால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷி இருந்தால் இருக்கிறான், இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆமாம், அவன் பேர் உங்கள் பேரை போட்டுக்காங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி. அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். சொல்லுங்க. என்னால் அந்த ஒளியை குறித்து என்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வாழ்கிறேன். நம்ம வந்தான், நீங்கள் வாழ்கிறீங்க. எத்தனை பேர் புரியுது? யோவான் ஸ்நானன் வந்தான், கொஞ்ச நாள் தான், போயிட்டான். வந்தான், செத்தா, போயிட்டான் மாதிரி போயிட்டா. ஆனால் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, வாழ்வீங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமென். கர்த்தர் ஏன் சொல்லுங்கள்? இப்போ தானே சொன்னேன், நீடித்த நாட்கள். கையை தட்டி. அது பேர் தான் நித்திய ஜீவன், நிலை வாழ்வு. நித்திய ஜீவனை தர்றது தான் பிளானே. புரியுதுங்களா? ஆமென் 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 ஆமென். சரி, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நீங்கள் ஏசப்பா குறித்து எப்படி சாட்சி கொடுப்பீங்கன்னா, ஆமாம், உலகத்திலே வந்து உங்கள் சாட்சி எப்படிப்பட்டது? நல்லா கவனிச்சுக்கணும். யோவான் சாட்சி கொடுத்தான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சீசர்களை சொன்னார். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை விசுவாசிக்கிற, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு என்ன விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு. இப்போ சீசர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு பவுல், கர்த்தரே டைரெக்டாக அவன்கிட்ட பேசினார். பவுல் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு பவுல் எப்படி மாறிட்டார்? சாட்சி சொல்ல வந்ததில்ல, சாட்சியாகவே வாழ்ந்தார். எத்தனை பேர் புரியுது? ஆமென். புரியுதுங்களா? ஆமென். தேங்க்யூ டாடி. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். பவுல் சொல்கிறார் இல்லையா, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் பாவிகளில் பிரதான பாவி நான். இயேசு கிறிஸ்து என்னையும் ரட்சித்தார். கையை தட்டி. எத்தனை பேர் புரியுது? நல்ல கையை தட்டி. ஏசப்பா உங்களை ரட்சித்திருக்கிறாரா? ஆமென் ஆமென் ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதற்கு யோவான் ஸ்நானன் சாட்சி சொன்னார். மக்களே, ஆமாம், என் ஜனங்களே, இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அவருடைய அந்த மெய்யான ஒளின்னு யோவான் ஸ்நானன் சொன்னார். நீங்களும் நானும் எப்படி பவுல் என்ன சொன்னாரோ அப்படி தான் நாம் சொல்லணும். என்ன சொல்கிறோம்? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்பதற்கு நான் தான் சாட்சி. கையை தட்டி. ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துட்டு போட்டு, ஆமென், உங்களை குறித்த தேவனுடைய வார்த்தை தான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அது சரிப்பட்டு வராது. உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சுருக்கிறார், தேவன் என்ன சித்தம் வச்சுருக்கிறார், அதுதான் பெருசாக பார்க்கணும். மனுஷனுடைய வார்த்தையை நம்பாதீங்க. உங்கள் மனசு சொல்கிற வார்த்தையை நம்பாதீங்க. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்கிறார் மட்டும் நம்புங்க. தேவன் உங்களை குறித்து சொல்கிறாரு, நீ எனக்கு சாட்சி. உலகத்திலே வந்து நீ எப்படி சாட்சி கொடுப்பீங்க? உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி இயேசு கிறிஸ்து என்பதற்கு நான் தான் சாட்சி. எப்படி இருந்தானா இப்படி மாறிட்டேன். ஆமென். ஆமாம், பாவத்திலிருந்து பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதற்கு நான் சாட்சி. நான் செய்த பாவக்கிரியிலிருந்து தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும். நீங்கள் சொல்லும்போதே கேட்குறவங்களுக்கு நம்புகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா உண்மை, அது சத்தியம். சொல்லுங்கள், உண்மையை நீங்கள் பேசுகிறீங்க, ரியலாக பேசுகிறீங்க, அது வேலை செய்யும். நமக்கு தெரியும் பார்த்தீங்களா? பொய் சொல்கிறதுக்கும் ரியலாக பேசுகிறதுக்கும் தெரியும்.
ஆமாம், சில நேரம் நயவஞ்சகமாக பொய்யை நம்பிடுவோம், சில நேரம் உண்மையை நம்ப மாட்டோம். ஆனால் யதார்த்தமான உண்மை ஈஸியாக புரியும். பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். அப்படித்தான் நீங்கள் ஆமேன் ஏசப்பாவுக்கு சாட்சி. உங்களை பிரகாசிக்க பண்ணுவாருங்க, நம்புங்க, எழுதி வைங்க. என்னை ஏசப்பா பிரகாசிக்க பண்ணுவார். இப்போ என் பிரகாசம் தெரியவே இல்லையே, நான் வெளிச்சமாக இல்லையேன்றீங்களா? உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் அவர். அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தானே பிரகாசிக்க பண்ணுறீங்க. ஆமேன். அப்பா உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு ஏசப்பா உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் உலகத்தில் இருந்தார், சரிங்களா? உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவர் அறியலை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அடுத்த சாட்சி. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். யோவான் சொன்ன சாட்சி, நீங்கள் சாட்சியாக வாழ்கிறத சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஏசப்பா வந்தார், அநேக ஜனங்கள் அவர் அறியலை, கிறிஸ்தவர்களே அவரை சரியாக அறியலை. அதான் சொந்த ஜனங்கள் அறியாதது, சரிங்களா? ஆமீன். யோவான் காலத்தில் யோவான் யாரை குறித்து சொன்னார்? இந்த உலகத்தில் வந்து ஏசப்பா சொன்னார் இல்லையா, முதலாவது இஸ்ரவேலருக்கு தான் அனுப்பப்பட்டாராம். அவங்களே ஏற்றுக்கொள்ளலை. ஏன்? அவங்கள அறியலை. சொல்லுங்கள். அவர் அறியாததுனால அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆமாம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா முன்ன பின்ன அறியாத, அதை தான் தெரியாதம்போம். தெரியாதால உள்ளே ஏற்றுவீங்களா? வாங்க உட்காருங்கன்ட்டு. அதில் ஒரு டவுட் வரும் இல்லையா? நம்ம ஆவிக்குரியவர்கள் துணிஞ்சு செய்வோம் ஆண்டவரை நம்பி. ஆனால் ஒரு டவுட் இருக்கும் பாருங்கள். இதுவே உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட, நீங்கள் அறிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தால் வாங்க 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 உட்காருங்க, எனது டீயா டிஃபனா காஃபியா அப்படின்னு கவனிச்சிட மாட்டீங்க. சொல்லுங்கள். அவர் வந்தார், சொந்த ஜனத்துக்கிட்டே வந்தார். அவர்கள் அவரை பற்றி அறியாததனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் அவரை அறிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்கள். அவரை அறியாதவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறபடினால் நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா நான் அவரை ஏற்றுக்கொண்டபடினால் அவரை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? இது உங்களை குறித்த வார்த்தை. ஆமேன், ஆமேன். நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க, அதனால தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமேன், ஆமேன். ஆமாம். இன்னும் புரிகிறமா சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அறிந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, நடந்ததெல்லாம் பேசுவாங்க. அப்போ என்ன செய்வீங்க? என்ன நடக்குதுங்க? இன்னும் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். கையை தட்டி புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்கு வராப்பில் 1 மணி நாள் கழிச்சு வந்து என்ன பேசுவாங்க? குடும்ப கதையை பேசுவோம். பேசும்போது இன்னும் நிறைய அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கையை தட்டி. அப்படித்தான் ஏசப்பாவை நீங்கள் கொஞ்சமாக அறிஞ்சு ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதான் வாசலண்டு கதவை தட்டுறாராம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கு இல்லையா? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே போய் அவனோட சாப்பிடுவாராம். எப்படிங்களா? பொதுவாக உங்கள் வீட்டில் பாருங்கள், கெஸ்ட்டு வந்தால் சாப்பிட வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவோமா அப்படின்னதும் சும்மாவாக சாப்பிடுவாங்க. என்னென்ன சமாச்சாரம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படிதானே? அவரோட பழகிறது, அவர் அறிகிறது. கையை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமாம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் அறிஞ்சிட்ருக்கிறீங்க. நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்லை, அறியறதில்லை. எத்தனை பேர் புரியுது? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அப்போது அவரை கொஞ்சம் அறிஞ்சு ஏற்றுக்கொண்டீங்க. எதுக்காக? கொஞ்சம் அறிஞ்சு ஏற்றுக்கொண்டாலே ரொம்ப அவரை பற்றி அறிஞ்சிக்கிடுவீங்கன்னு அர்த்தம். ஆமேன், 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 ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அறிவீங்க தெரியுமா? அவர் வந்துட்டு போகிறாலாம் கிடையாது, உங்கள் கூடயே தங்கிடுவார். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்குள்ளே உங்கள் கூடவே இருக்கிறார், போகவே மாட்டார். அப்போது சொல்லிக்கிட்டே இருப்பார், தன்னை வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். நீங்கள் அறிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்போ அறிஞ்சிட்ருப்பீங்க? காலம் பூரா அறிஞ்சிட்ருப்பீங்க. கையை தட்டி ஆமேன், ஆமேன். நீங்கள் ஏசப்பாவை காலம் முழுவதும் அறிந்து கொண்டே இருப்பீர்கள். அவரை குறித்து சாட்சி கொடுத்துட்டே இருப்பீங்க. சொந்த ஜனங்கள் அவரை அறியவில்லையா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? யோவான் ஸ்தானன் அவரை அறிந்தான்.
அதனால் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். கையை தட்டி நம்மளை பற்றி ஒருத்தரை பற்றி தெரியாமல் நம்ம சாட்சி சொல்லுவோமா? அது கரெக்டாக இருக்குமா? சும்மா வேணால் பேசலாம், ஒரிஜினலாக இருக்குமா? இருக்காது. ஆமேன். இப்போ புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இன்னும் யோவான் 1 தான் இருக்கிறோம். இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம். ஆமேன். அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆமாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமேன். உங்கள் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய திட்டம் இருக்குது, பெரிய நோக்கம் இருக்குது. நீங்கள் எங்கே சந்தோஷமாக உற்சாகமாக, ஆமாம், அப்பாவோடு ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக இருந்துட்டா நீங்கள் உங்களை கையிலே பிடிக்க முடியாதுங்கிறதுனால பிசாசு உங்களை பயங்காட்டி மிரட்டி என்னத்தையாவது பிரச்சனை கொண்டு வந்து உங்களுக்கு குடைசல் கொடுத்துட்ருப்பான். ஆனால் ஒன்று கவலைப்படாதீங்க. ஆமேன். ஆமாம், உங்களுக்கு எடுக்க நினச்சாலே அவருக்கு எடுத்துருவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், யோபுவை பிசாசு தானே கெடுக்கன்னு நினச்சான். புரியுதுங்களா? பிசாசு தானே அவனை கெடுக்கன்னு நினச்சான். என்ன நடந்துச்சு? அவன் தான் கெட்டு போனான். யோபு கெட்டு கடைசியில் சூப்பராகி டெவலப் ஆகிட்டா. 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா. ரொம்ப நாள் வாழ்ந்தான். சரிங்களா? ரொம்ப நாள் வாழ்ந்தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமாம், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கையை தட்டி யோபு வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ ரட்சிப்பை காட்டினார் சார். எல்லாம் இழந்துட்டான் சார். பிள்ளைகளை எல்லாம் இழந்துட்டான். அவனுடைய கழுதை குதிரை அவனுடைய சொத்து எல்லாம் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு. சரிங்களா? கடைசியில் மனைவியும் திட்டிக்கிட்டு இருக்கு. மனைவி அவன் மேலே வச்சுருந்த அன்பும் போச்சு. சரிங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டான். ஏதோ வியாதி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஓட்டு எடுத்து சுரண்டிகிட்டு இருக்கிறான் சொரீசரங்கனால. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான். கர்த்தர் அப்படி இல்லை. ஆமாம், நீடித்த நாட்களாய் கையை தட்டி அவனை திருப்தி ஆக்கினா சார். வேதம் சொல்லுது அவனுக்கு எல்லாம் 2 மடங்காக கொடுத்தாராம். சொந்தக்காரன் பூரா தங்கம் நகையோடு வராங்களாம். ஆமாம், யோபு விசாரிக்கிறதுக்கு. மறுபடியும் அவனுக்கு 10 பிள்ளைங்க பிறந்ததான், அழகான பிள்ளைங்களாக பிறந்ததான். எத்தனை புரியுது? ஆமேன். கர்த்தர் அவன் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதிச்சிருந்தார் பாருங்கள். அவன் நீடித்த நாட்களை 4 தலைமுறை பார்த்து, அவன் பிள்ளைகளையும் பார்த்து 4 தலைமுறையை பார்த்து கையை தட்டி யோபு கடைசி 42. யோபு 42 எப்படி முடியுது? யோபு தொடங்கும் போது சூப்பராக தொடங்கும். சொல்லுங்கள், கையை தட்டி. ஆமாம், படம் தொடங்கும் போது சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படி எழுத்து போடும்போதே நமக்கு அப்படின்னு தோணும் பாருங்கள். முடியும் போதும் நல்ல படம் வந்தால் முடியும் போதும் சூப்பராக திருப்தியாக போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக நினச்சிங்களா? ஆமாம், அப்பாவுடைய பிள்ளைங்க நீங்கள் தொடங்கும் போது உங்களை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டாராம். அன்பில் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களை வாழ்வதற்காக உலக தோட்டத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டாராம். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமாம், தாயின் கற்பத்தில் தாங்கினது, ஏந்தினது, சுமந்தது எல்லாம் எதுக்காக? தொடக்கமும் சூப்பராக இருக்கணும், முடிவும் சூப்பராக இருக்கும், இடையில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இருக்கும். ஆமாம், சொல்லுங்கள், என் முடிவு சம்பூரணமாக இருக்கும், என் முடிவு சூப்பராக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொன்னீங்க? ஆமேன். என் முடிவு சூப்பராக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. யோபு 42 சொல்லுது. யோபு கடைசியில் இப்படி தான் முடியுது. 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, தீர்க்காயுஸ்தானங்க இது, உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இது ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்காது. பூரண வயதுள்ளவர்களாய் வாழ்வீர்கள். கையை தட்டி நீங்கள். ஆமேன். ஆமாம், நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவர்களாய் வாழ்வீர்கள், பிள்ளைகளையும் பார்ப்பீர்கள். ஆமேன். ஏன்னா சங்கீதம் 91 அதான் சொல்லுது, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. யோபு திருப்தி ஆனாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், திருப்தி ஆனாரா இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், யோபுக்கு முதல்ல இருந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கும்போது யோபு திருப்தி அடைஞ்சிருக்க சான்ஸ் இருக்காமல் இருக்கலாம். ஒருவேளை
திருப்தி ஆகிருக்க மாட்டாரா இருக்கலாம். ஆனால் இருந்ததில் பூரா 2 மடங்காக கொடுத்த பிறகு திருப்தி ஆகிருப்பாரா இருக்க மாட்டாரா? கட்டாயம் திருப்தி ஆகிருப்பான். 2 மடங்கு வந்துச்சு. நகைலாம் வந்து குமிஞ்சிச்சு. சொந்த பந்தெல்லாம் வரான், நகையோடு வரான் பூச்சாண்டி, நகையோடு வரான் பூச்சாண்டி. அவ்வளோ வேறும். ஏன்னா கஷ்டத்தில் வராதவன் பூச்சாண்டி தானே, கஷ்டப்படும் போது வரலை. இனி அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இனி அவனை பிடிச்சிக்கணும், அவனுடைய தெய்வம் நமக்கு தேவை அப்படின்ட்டு வரான், நகையோடு வரான். எத்தனை புரியுது? ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எனக்கு அன்பானவர்கள், உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாதப்போ, யோபு நல்லா இருந்தப்போ சொந்தக்காரன் வரல. ஸ்டார்டிங் பாயிண்டில் நல்லா கொஞ்சிக்கோங்க. யோபு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா இருந்தப்போ சொந்தக்காரன் வரல. அவன் கஷ்டப்பட்டப்போ சொந்தக்காரன் வரல, நண்பர்கள் மட்டும் வந்தாங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அவன் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆன பிறகு தான் சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்க. யோசேப்புக்கும் அப்படித்தான். யோசேப்பு முதல்ல நல்லா இருந்தான், அப்போ ஒரு தினம் அவனை அண்ணன் மாதிரிலாம் அவனோட சேரலை. ஆமாம், இடையிலையும் அவனோட சேரலை. கிளைமேக்ஸில் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எத்தனை ஏசப்பாங்க அப்படி தான் வரும்போது இடமே இல்லை தலைவருக்கு, சரிங்களா? ஆமாம், அதுக்கு பிறகு எவ்வளோ காரியங்கள். முடிவில் பார்த்திங்கன்னா பிதாவுடைய வலது பரிசத்தில் சிங்காசனத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தத்துவத்தை கொடுத்து, ஆமாம், பூமி வானம் பூமி எல்லாத்திலும் உள்ள எல்லாருடைய முழங்காலும் முடங்குற மாதிரி பெருசாக உயர்த்தினார் சார். சொல்லுங்கள், என்னுடைய ஸ்டார்டிங் ஆமாம் எப்படி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். என்னை அவர் திருப்தியாக்கி நீடித்த நாட்களாய் என்னை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார், எனக்கு காட்டுவார். ஆமேன் ஆமேன். உங்களுக்கு காட்டும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்ப்பான், அவனுக்கும் காட்டுவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். இதுதான் நடக்கும். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் ஃபெயிலியர் ஆகுன்றேன். எல்லா திட்டமும் ஃபெயிலியர் ஆகும். ஆமேன். நீங்கள் தேவனோடு இருக்கிற வரைக்கும் உங்களை அவனை தொடவே முடியாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அப்பா அப்படிலாம் விட்டுற மாட்டார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். சொல்லுங்கள், நீடித்த நாட்களாய் திருப்தி ஆவீர்கள். ஆமேன். நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் நான் வாழ்வேன். எதுக்காக? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கையை தட்டி ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன். யோபுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் எது? நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையாக தினம் ஓடுகிறேன். யோபுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் எது தெரியுமா? அவன் என்ன மறுதளிக்க மாட்டான், அதான் ஊழியம். பிசாசுக்கிட்ட சொன்னார், அவன் என்ன மறுதளிக்க மாட்டான்னார். அவன் என்ன மறுதளிப்பான்னா பார்த்துருமா அப்படின்னார். அவர் கொடுத்த ஊழியம் அதான். கடைசி வரைக்கும் மறுதளிக்கலை. கையத்தை கடைசி வரைக்கும் மறுதளிக்கவே இல்லை. ஆமேன். ஆமாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பேதுரு இடையில ஒரு வாட்டி மறுதளிச்சார், ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை விடவே இல்லை அவனை. எத்தனை பேர் புரியுது? ஆமாம், அவர் விடவே இல்லை, கை விடவே இல்லை. எத்தனை பேர் புரியுது? ஏன்னா அவன் சூழ்நிலை மறுதளிச்சான், ஆனால் பேசிக்கலி ஆமாம் அவன் அவரை ரொம்ப லவ் பண்ணான். எத்தனை பேர் புரியுது? ஆமாம். காவலாளிகளுக்கு தாங்க பயம், பேசிக்கலி ஐ லவ் யூ அப்படின்னா. காவலாளிகளை பார்த்த உடனே தான் அவனுக்கு பயம் வந்துச்சு. பேசிக்காகவே அவன் ஏசப்போ ரொம்ப விரும்புகிறான், ரொம்ப நேசித்தான், அன்பு செலுத்தினான். பாருங்கள், எல்லா சீசனும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் மட்டும் அவருக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணுன்னு போகிறான். அந்த ஒரு வாஞ்சியோடு போகிறான். 2 சீசர்கள் போகிறாங்கன்னு சொல்லுது வேதம். ஆமாம், இவன் வாஞ்சியோடு போகிறான்.
ஆமாம் போனால், ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நீ அவன் தானடா அப்படின்னதும் பயந்துட்டான், மிரட்டலை பார்த்து பயந்துட்டான். சரிங்களா, மறுதளிச்சான். ஆனாலும் அவர் விடவே இல்லையே. ஆமாம், ஏன்னா அவர் சொன்னதை செஞ்சால் விடவே மாட்டார். எத்தனை பேர் புரியுது? ஆமாம், எத்தனை பேர் புரியுது? ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ டாடி, நீ என்னை மறுதளிப்பேன்னார். அதுதான் நடந்துச்சு. ஆமேன். ஒரு ஸ்டேஜில் அவன் படுத்து கிடக்கிறான். ஆமாம், உன்னை கொல்ல போகிறாங்கடா நாளைக்கு அப்படின்னு வெளியிலேருந்து செய்தி வருது. அவர் சொன்னார், நீ முதிர் வயலில் தான் சாவன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸ்ட்ராங்காக இருந்தான். எனக்கு அவர் சொன்னது தான்டா நடக்கும். நான் மறுதளிப்பேன்னு சொன்னது. ஆமாம், அவர் சொன்னார், நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், மறுதளிச்சிட்டேன். ஆனால் அவர் அதே தேவன் தான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ நீ முதிர் வயது வரைக்கும் இருப்பேன்னு அவர் எனக்கு சொல்லியிருக்கு. அவர் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னா. எத்தனை புரியுது? ஆமேன். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், உலகம் உங்களை குறித்து என்ன சொல்லுங்க மேட்ரு கிடையாது. உங்கள் குடும்பம் என்ன சொல்லுதுங்கிற விஷயம் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க, நினைக்கிறது தானே சொல்கிறது. என்ன சொல்கிறது? அவங்க நினைக்கிறத சிலதை சொல்லுவாங்க, சிலதை சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக? உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை குறித்து நினைக்கிறத எல்லாருமே ஓப்பன் ஹார்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயத்த சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்கள். ஆமாம், என்னமும் நினச்சிட்டு போட்டோம், என்னமும் சொல்லிட்டு போட்டோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள், அதையே தியானிங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஏன் வீணாக கலப்புறீங்க? ஏன் உங்கள் சரீரத்துக்கு எடுத்துக்கிறீங்க? ஆமேன். அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். மரியாளே சொல்லிட்டாப்புல, அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்கடா. அவர் சொன்னால் நல்லா தான் சொல்லுவார். ஏசு என்ன சொன்னால் நல்லா தான் சொல்லுவார். மாற்றிட்டார் பாருங்க. திராட்சரசம் குறைபட்ட வீட்டை அற்புத வீடாக மாற்றிட்டார். சூப்பர் கல்யாண வீடாக மாற்றிட்டார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். சொல்லுங்கள். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் பேச்சை மட்டும் செவி கொடுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பற்றாக்குறையில் இருக்குதா? கையை தட்டி. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்களா? பற்றாக்குறையில் இருக்கிறீங்களா? ஆமாம், ஃபெயிலியரில் இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. என்ன சொல்கிறார்? இன்றைக்கி என்ன சொன்னார்? உன்னை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னார். கையை தட்டி. நீ எனக்கு சாட்சி. நீ என் பிள்ளை. உன் பிள்ளை மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறியோ, அன்பு வச்சுருக்கிறியோ, மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள ஆழமாக பதிச்சிருங்க. ஆமாம், உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க சார், நீங்கள் தான் சார் எவிடன்ஸ், வேறு யாருமே வேண்டாம். ஆமாம், உங்களை விட ஒரு நல்ல அப்பான்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? நல்ல அப்பா தானே ஏசப்பா? எசப்பான்றீங்களே, நல்ல அப்பா தானே. உங்களை விட சூப்பர் அப்பா அவர். நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறையா, எவ்வளோ அன்பா, எவ்வளோ பாசமாக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எவ்வளோ ஏங்குறீங்க. ஆமாம், தூங்காமல் ஏங்குறீங்களா? உங்களை விட அப்பா உங்களுக்காக அவர் தூங்குறதே இல்லையா? நீங்களாக கொஞ்சம் தூங்கிடுறீங்க அசந்து போய். அவர் தூங்குறதில்ல, உறங்குறதில்ல. உங்களை உயர்த்துகிற வரைக்கும் ஓய்வே கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் அவருக்கு பிள்ளை. ஆமேன். ஆமாம், என் அப்பா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவர் நிச்சயம் என்னை உயர்த்துவார். ஆமீன். எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான், என் பிள்ளை ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்ட்டு. கையை தட்டி. கிளைமேக்ஸ் இப்படி தான் கிளைமேக்ஸ். ஏன் யோபு நீடித்த நாட்களை திருப்தியாக்கினார்? அது அவருடைய கேரக்டர் சார். அவரை நம்பி இருக்கிறோம், அவருடைய பிள்ளை, அவனை திருப்தியாக நீடித்த நாட்களாக வாழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்புறம் சீசர்கள்லாம் ரத்த சாட்சியாக சீக்கிரத்தை மறிச்சாங்களே பிரதர் அப்படின்னு யாருக்காவது தோணும் தானே செய்யும். ஆமாம், சொல்லுங்கள். சிலுவையில் ஒரு கள்ளன் பல வருஷம் தன் வாழ்க்கையே வீணாக தொலைச்சவன் சிலுவையில் ஏசப்பா பக்கத்தில் இருக்கிறான். அப்போ சொல்கிறான், அப்போ மனம் திரும்புகிறான். சரிங்களா? ஆண்டவரே என்னை நினைத்து கொள்ளுனதும் இன்று நீ என்னோடு இருப்பாய். கையை தட்டி. அது பாரடைஸ் அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதெல்லாம் எங்கேயும் இருந்துட்டு போட்டு எனக்கு தெரியாது. பரதேசி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அவன் எங்கே இருந்தாலும் இயேசுவோட தான் இருந்தான். கையை தட்டி. நீ இன்று பரதேசியில் இருப்பாய்ன்னு சொல்லலை, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சார், இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பரலோகம். அதனால தான் நான் சொல்கிறேன், பாரடைஸ்னால் பரலோகன்றேன். ஏன்னா இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பரலோகம். எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என் கூட இருந்தாங்கன்னா அதுதான் எனக்கு பரலோகம், அதுதான் சொர்க்கம். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுதானே சார் சொர்க்கம். ஆமாம், ஏசப்பா என் கூட எங்கே இருக்காரோ அதுதான்
பரலோகம். எத்தனை புரியுது? அதனால தான் சொல்கிறேன், ஒரே நாளில் மனம் திரும்பினவனையே அவர் கூடவே வச்சு பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, எத்தனை நாள் மனம் திரும்பி அவருக்காக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, அவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் லைஃப் அப்படி சாதாரணமாக முடிச்சிடுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. ஆமேன். கவலை வரும், அதான் கண்டு அது பாட்டு வந்துட்டு அது பாட்டு போட்டோம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதே சிந்திங்க, அதே தியானிங்க. ஆமேன். உங்கள் அப்பாவுடைய அன்பு பெருசு. எத்தனை பேர் புரியுது? உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. கர்த்தர் நமக்கு கிஃப்டாக கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? இந்த மாதம் அநாதி ஸ்நேகத்தால் என்ன வசனது? அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அநாதி சொன்னாலே ஆதி அந்தமும் அப்பத்திலேருந்தே உங்கள் மேலே அவர் அன்பாக தான் இருக்கிறார். ஆமேன். அதான் அந்த பாட்டு. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. பெரியதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது பெருசுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பு பெருசு, இரக்கம் பெருசு, தயவு பெருசுன்னா என்ன நடக்கும்? உங்கள் பிள்ளைக்கு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். புரியுதா? தாவீது மேலே கர்த்தர் தயவாக இருந்தார், கிருபையாக இருந்தார், பெரிய காரியத்தை செஞ்சா, கோலியாத்தையே ஜெயிச்சா. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பு பெருசுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் பூரா பெருசாக இருக்கும். நன்மைகள் பெருசு. எத்தனை பேர் புரியுது, உணர முடியுது? ஆமாம் சார். இதுக்கு மேலே என்ன சார் சொல்ல? நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க சார். ஆமாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அன்பு பெருசாக இருந்தால் பெருசாக செய்வீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏசப்பாவுக்கு அப்படித்தான். நீங்கள் உங்கள் பிள்ளை உங்களுக்கு பெருசு, ஏன்னா அன்பு பெருசு. அதனால் பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க. ஏசப்பா உங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் அவனை எப்படி செய்வாராம்? பெரிய காரியத்தை செய்ய வைப்பாராம். கையை தட்டி, என்னை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான், அந்த அளவுக்கு உயர்த்துவார். ஆமீன். கையை தட்டி உங்களுக்கு ஏதாவது நடந்துருமான்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அவர் செய்தது இல்லையா ஏசப்பா? ஆமாம், நீங்கள் ஏசப்பாவுக்கு சாட்சிங்க. எப்படி சாட்சியாக இருப்பீங்க? ஏசப்பா இந்த பூமியில் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை விட பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். அதற்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். கையை தட்டி. ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அவருடைய வித்து, அவருடைய சொத்து. ஆமேன். கண்களை மூடி. ஆமேன். நிறைய இருக்குது, பட் ஆனால் இன்னும் இப்போதைக்கு இது போதும். ஆமேன். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எனக்கு அன்பானவர்களே. ஆமேன். எங்கள் அப்பாவுடைய பிள்ளை உங்களை ஒரு நீடித்த நாட்களால் வாழ இதான் நடக்கும். நீங்கள் எண்ணத்தை போட்டு மனசை குழப்பினாலும் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஆமேன். உங்கள் வாழ்க்கை நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், திருப்தியாக்குவார். அவருடைய ரட்சிப்பை காட்டுவார் உங்களுக்கு. நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்றைக்கி நான் பண்ண பிரசங்கம் நிறைய பேருக்கு சந்தோஷமாக உங்களை பலப்படுத்தியிருக்கலாம், தைரியப்படுத்தியிருக்கலாம். சிலருக்கு ஒரு சோகம் உள்ளே இருக்கலாம், ஏதாவது தேவைகளில் இருக்கலாம், குறைகளில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, அவர் தன்னுடைய ரட்சிப்பை காட்டுவார். கையை தட்டி அவர் எப்படி உங்களை இந்த பிரச்சனைலேருந்து ரட்சிக்கிறாரு, பணப்பிரச்சனைலேருந்து எப்படி ரட்சிக்கிறாரு, சரீர பிரச்சனைலேருந்து எப்படி ரட்சிக்கிறாரு, உங்கள் குடும்ப பிரச்சனைலேருந்து உங்களை எப்படி ரட்சிக்கிறாருன்னு அவர் தன்னுடைய ரட்சிப்பை காண்பித்து உங்களை நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்குவார். அப்போ போதுமா? ஓகே. காட் பிளஸ் யூ. நல்ல தகப்பன் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மேம்படுத்தும். இன்றைக்கி செய்தி சூப்பராக இருந்துச்சா? இன்னொரு நாள் இதை மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நானே டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். வருகிற 15, 16, 17 3 நாள் ஒரு கேம்ப். நான் சொன்னல ஏற்கனவே தஞ்சாவூரில் கேம்ப்பு நடக்குது, பூண்டி பக்கத்தில். நான் இடையில போக வேண்டாம் தான் இருந்தேன், பட் ஆனால் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எனக்கு அன்பானவர்களே, நான் கேம்ப்பு போகிறனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருமையை எடுப்போம். சரிங்களா? இந்த வேத தியானம் இது நல்லா இருந்தனால சீரியஸாக ஒப்பேற்றுற வேலையே நம்மகிட்ட கிடையாது. நான் கிட்ட சொல்லியிருந்தேன் 5 ப்ரீமியர் மேக்ஸிமம் வரும். ஏன்னா பொங்கல் அன்றைக்கி கிடையாது, நாங்கள் சண்டே ஈவினிங் போவோம், சண்டே ஈவினிங் கிடையாது லைவு. 5 ப்ரீமியர் கட்டாயம் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி உண்மையிலே இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தனால இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்கள் மறுபடி கேட்கணும், ஒரு தடவை கண்டிப்பாக கேட்கணும். நாம் சேர்ந்து கேட்போம். நான் இதை ஒரு நாள்
செவ்வாய்க்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ ஒரு நாள் மாலை வேத தியானம் இதுதான் இருக்கும். அதனால் இது தானே நம்ம தெரிஞ்சதானே நினச்சிடாதீங்க. அப்போ நிறைய பேசுவார். அந்த டைமில் நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இன்றைக்கி இருந்தீங்க எழுதி வச்சுவாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனையிலலாம் இருந்தீங்களோ அவர் உங்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை காட்டி அடுத்த நாள் நீங்கள் மெசேஜை கேட்கும்போது அன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பிரச்சனை இருக்காது சார். கையை தட்டி அவர் உங்களை ரட்சித்தாருங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஒரு சின்ன பலவீனமாக இருந்தாலும் ஏதோ ஒன்றில் இருக்கிறீங்க இல்லையா, இதை அவர் ரட்சித்து இதிலேருந்து உங்களை விடுவித்து தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்கு காட்டுவார். அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். என்னை நீடித்த நாட்களாய் கர்த்தர் திருப்தியாக இருக்குவார் என்பதை, அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. கையை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால் மறுபடியும் ஒரு நாள் அது கரெக்ட், அது என்றைக்கும் தெரியாது. கர்த்தர் என்னை சொல்கிறாரோ அன்னைக்கு நான் இதை அப்லோட் பண்ணுவேன். ப்ரீமியரில் அது ஓடும். நீங்கள் அன்னைக்கு தேவனுடைய ரட்சிப்பை உங்கள் சொந்த கண்ணாலே பார்ப்பீர்கள். ஆமேன். தேவன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார். இன்றைக்கி இவ்வளோ பேசினேன் இல்லையா, சும்மாவாக பேசினேன். நான் அப்பாவை பற்றி உண்மையை பேசியிருக்கிறேன், சத்தியத்தை பேசியிருக்கிறேன். அவர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்கிறத நிரூபிப்பாருன்றேன். ப்ரூஃப் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாக. சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு விழித்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமையில் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லோரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். பயப்படவே கூடாது. தைரியமாக இருங்க. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசுப்பா உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. அவர் உங்களை நீடித்த நாட்களை திருப்தி ஆக்குவார். ஆமேன். ஆமாம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நன்றி.